மேஷ ராசிக்காரர்கள் இந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்கு போகுது? கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாவே அந்த வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த அழுத்தங்கள் எல்லாம் மேஷராசிக்கு நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சி மாற்றும். பல நாட்கள் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் சத்தியமாக இந்த பீரியட்ல வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்குரிய முயற்சிகளை எடுப்பார்கள். 73 நாள்ல மேஷராசிக்காரர்கள் போடக்கூடிய விதைகள் அத்தனையும் ஒரு பெரிய காடை உருவாக்கி தரும். புதிய சிந்தனை, புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குருவினுடைய பார்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசியில பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? தன்னோட வாழ்க்கை பாதையை தானே செதுக்கி வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பா திருமண வாழ்க்கையில் பல்வேறு வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க சாமி, நான் வழிபாடு பண்றதுக்கு இந்த 73 நாளுக்கு வழிபாடு பண்ண இன்னும் சிறப்பா வர மாதிரி இருக்கும் இல்லையா? எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணு கேட்டாங்க, நம்ம என்ன சொல்றோம்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகமே சொல்லுவையா. வணக்கம். குரு பயிற்சி பலன்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா குரு அதிசார பயிற்சி ஆக போகுது. அதிசார பயிற்சி நிறைய ராசிகளுக்கு சோதனையும் தரப்போகுது, நிறைய ராசிக்காரர்கள் சாதனையும் பண்ண போறாங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள் சாதனை பண்ண போறாங்க, அவங்க எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பேசுவோங்க. ஏன்னா இந்த அதிசார பயிற்சியை பத்தி இன்னும் யாரும் பேசல. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிருவோம். மேஷ ராசிக்காரர்கள் இந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலி அதிசார குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இந்த குரு பகவான் வந்து தன்னுடைய இயல்பான இயக்கத்துல இருந்து முன்னோக்கி இயக்கம் தான் அதிசார பயிற்சின்னு சொல்றோம். இது எவ்வளவு நாள் இருக்குங்க? ஆக்சுவலி வாக்கிய பஞ்சாங்கப்படி அக்டோபர் மாசம் 8ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 73 நாட்கள் குரு அதிசாரத்துல இருக்காரு. குரு வந்து இயற்கையாவே சுபகிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் அதிசாரத்துக்கு வரும் பொழுது ராபிட் ஸ்பீட்ல எல்லாத்தையுமே கொடுக்க காத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பா பார்க்கும்பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சம் அடையும் பொழுது அவருடைய ராசி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நிச்சயமா நல்ல பலன்களை செய்வார். சில ராசிக்காரர்களுக்கு சில பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கார். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3ல இருந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கார். 3ல குரு இருக்கிறது உண்மையை சொல்லணும்னா நல்ல இடம் கிடையாது, மறைவிட சாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா மேஷராசிக்கு ஆகவோகம்ல சொன்ன குரு பயிற்சி அப்போ இல்ல. ஏன்னா அந்த 3ல குரு வந்துருச்சுன்னா மேஷராசிக்காரர்கள் யார வேணாலும் கேட்டு பாருங்க, நண்பர்களால பிரச்சனை வந்திருக்கும், பழக்க வழக்கங்களால பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ள இருந்திருக்கும், பல பேர் தைரியம் இழந்து காணப்பட்டிருப்பாங்க. பல முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட அவங்களால அதை செய்ய முடியாம போயிருக்கும். இன்னும் சொல்லணும்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பலமுறை நான் பதிவு பண்ணியிருக்கேன். மேஷம்னா ஆடுன்னு சொல்லுவாங்க. அவங்க பசுமையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், செழிப்பா இருப்பாங்க, எங்கேயா இருந்தாலும் தன்னை சுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆடு யாரை நம்புன்னா வளர்க்குறவங்களை எப்போதுமே நம்பாது, வெற்றவங்களை நம்பும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ நம்பி ஏமாந்த ராசி மேஷ ராசிக்காரர்கள்னு சொல்லலாம் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாம அந்த மேஷராசிக்கு ஒரு பக்கம் குருவோட நகர்வை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சா கூட கடந்த காலத்துல 6ல கேது இருந்துச்சுங்க. 6ஆம் இடத்துல கேதுவும் 12ல ராகும் இருக்கும் பொழுது மேஷராசிக்காரர்களை யாரை கேட்டு பார்த்திருந்தாலும் பெரிய பொருளாதார நெருக்கடியில நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு புலம்பி இருப்பாங்க. நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போச்சு, வேலை போச்சு, பொருளாதாரத்துல பல்வேறு சிக்கல்களை அனுபவிச்சிருப்பாங்க. வேலை போனதுக்கான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த குரு பலனும் இல்லாத ஒரு காரணம். 2வது ராகுவும் சனியோட மனையை தொட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க. சோ அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு பெரிய சவால். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாவே அந்த வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த அழுத்தங்கள் எல்லாம் மேஷராசிக்கு நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சி மாத்தும். குறிப்பா 3ல இருந்த குரு 4வது இடமான சுகஸ்தானத்துக்கு வரார். சுகஸ்தானத்துல குரு உச்சம் அடையும் பொழுது கண்டிப்பா அந்த நிம்மதி அப்படின்ற வார்த்தையை மேஷராசிக்காரர்கள் அனுபவிச்சே தீருவாங்க. அதுவும் குறிப்பா பார்க்கும் பொழுது அந்த 4வது வீடு அப்படின்றது தாயை குறிக்கக்கூடிய இடம், மனையை குறிக்கக்கூடிய இடம், செய்யற தொழிலை குறிக்கக்கூடிய இடம், வண்டி வாகனம் ஏதாவது வச்சிருந்தா அதையும் குறிக்கக்கூடிய இடம் சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்திருக்கோம். சோ இந்த மேற்கூறிய விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். பல நாட்கள் வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் சத்தியமாக இந்த பீரியட்ல வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்குரிய முயற்சிகளை எடுப்பார்கள். எடுத்தே ஆகணும். எடுக்கக்கூடிய சூழலை குரு பகவான் ஏற்படுத்துவார். பல நாட்களா நிறைய பேர் தொழில்ல நம்ம பேசின மாதிரி வேலையை இழந்தவங்க, அந்த தொழில் முறை சார்ந்த விஷயத்துல ஒரு உள்ளே போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த பீரியட்ல ஒரு தொழில ஒரு பெரிய பீக்கான ஒரு காலம்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருந்தவங்க 4 கம்பெனி வைக்கலாம். ஒரு சின்ன பொட்டி கடையான ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு 4 பிரான்ச்சஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும். 73 நாள் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் பண்ணி கொடுக்கும். நிச்சயமா பண்ணும். இந்த 73 நாள்ல மேஷராசிக்காரர்கள் போடக்கூடிய விதைகள் அத்தனையும் ஒரு பெரிய காடை உருவாக்கி தரும். ஆழமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதே மாதிரி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு 4வது இடத்துல வந்திருந்தாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் மிக அற்புதமான இடத்தை பார்க்கிறார். முதல் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அஷ்டமஸ்தானம் அப்படின்றது குறிப்பா முதல் விஷயம் நீண்ட நாளா இந்த கோர்ட்டு கேஸ் விஷயத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது பல்வேறு சிக்கல்ல மாட்டிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வழி தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாம் சுபமான அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் நிறைய வரும். அதே மாதிரி கடந்த காலத்தை
பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 3 வருஷத்துல நிறைய பொருளாதார நெருக்கடியில மாட்டிக்கிட்டோம். அதுவும் குறிப்பா 6ல கேது இருந்த காலகட்டம்லாம் எதிரியால பிரச்சனை, சத்ருவால பிரச்சனை, இவங்களே உருவாக்கிப்பாங்க. ஆக்சுவலி அதான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, மேஷராசிக்காரர்கள் எப்படின்னா செவ்வாவை அதிபதியா கொண்டவங்க, ரொம்ப எமோஷனலா எல்லா விஷயத்திலையும் கனெக்ட் ஆயிடுவாங்க. சின்ன விஷயத்த கூட ரொம்ப ஆழமா யோசிக்கக்கூடியவங்க. இதனாலே இவங்க தன்னைத்தானே வற்புறுத்திக்கிட்டது தான் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு தானே தான் எதிரி, வேற யாரும் எதிரிகள் அல்ல. அப்ப அந்த எதிர்ப்புகள் எல்லாமும் நிச்சயமாக விலகும். குறிப்பா 3வது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாம் மாறுபடும். நிறைய கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாதவங்க எல்லாம் இந்த பீரியட்ல கடன் கொடுப்பாங்க. ஏற்கனவே கடன் கொடுத்துட்டேன் சார் வராம இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன்கள் எல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி ஆயுள் மாங்கல்ய ஸ்தானத்தையும் அந்த 8வது வீடு குறிக்குங்க. அப்ப இல்லற வாழ்க்கையில பிரச்சனையோட இருக்கும். சில கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த பீரியட்ல சேருவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி குரு பலன் இல்ல அப்படின்னு திருமண தடைகள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த 71 நாட்கள்ல கண்டிப்பா நல்ல வரன்கள் அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பையும் கடவுள் ஏற்படுத்தி தருவார். மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் கல்யாணம் இருக்காங்க சார். 31, 32 வயசுல ஜாதகத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமான மாங்கல்ய ஸ்தானத்தை இப்ப குரு பாக்குறதுனால கண்டிப்பா திருமணங்கள் கூடி வரும். நிறைய காதல் கைகூடக்கூடிய காலமாகவும் அவர்களுக்கு இருக்கும். நிறைய பேர் அந்த ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் ஒரு பற்று இல்லாத இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த உச்ச குருவோட பார்வை, அதுவும் செவ்வாவோட வீட்டை பாக்குறதுனால அது ஒரு குரு மங்கள பார்வையா நிச்சயமா மங்கள காரியங்கள் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அதுக்கு அடுத்தது மேஷராசிக்காரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம், நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க வேலையை நிறைய இழந்துட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா சமசப்தம பார்வையா 7வது பார்வையா 10வது வீட்டை பாக்குறாரு. சோ உச்ச குரு சனிமனையை பார்க்கும் பொழுது நிச்சயமா மேஷராசிக்காரர்களுக்கு வேலையே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த பீரியட்ல வேலை கிடைக்கும். வேலையில ஒரு பெரிய அழுத்தமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு நிம்மதி ஆசுவாசமான ஒரு காலத்தை இது ஏற்படுத்தும். நிச்சயமா. நிறைய பேருக்கு இந்த உச்ச குரு பயிற்சி என்ன பண்ணுன்னா புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழை பெற்று தரக்கூடியதாக இருக்கும். நான் உழைச்சுக்கிட்டே இருக்கேன், அதுக்குரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல சார், நான் நிறைய விஷயங்களை மாறணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா 13 வருஷம் ஒரே கம்பெனில இருக்கேன், 10 வருஷம் ஒரே கம்பெனில இருக்கேன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தானாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பீரியட்ல பல பேருக்கு புதிய சிந்தனை, புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குருவினுடைய பார்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம், நிறைய பொருளாதார முன்னேற்றம் வரும். கடந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசும்போது நிறைய பைனான்சியல் டெப்ரெஷன்ஸ்குள்ள மாட்டிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி கை நிறைய அவங்க பணம் வச்சு செலவு பண்றது கூடிய ஒரு சோர்ஸை கடவுள் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். இது எல்லாத்தையும் கடந்து தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தை குரு 9வது பார்வையா பாக்குறாருங்க. அப்ப கடந்த காலத்தெல்லாம் நான் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு விளக்கேத்தி எனக்கு நடக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்ட மேஷராசிக்காரர்கள், நான் நல்ல விஷயங்களை தான் செய்யறேன் ஆனாலும் கடவுள் வந்து எனக்கு வழிகளை கொடுத்துட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். குறிப்பா குலதெய்வ கோவிலுடைய வழிபாட்டினுடைய பலன்கள் இவர்களுக்கு நிச்சயமா பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய பயணங்கள் இவர்களுக்கு அமையும். அந்த பயணங்கள் அத்தனையும் சுப பயணங்களாக இருக்கும். ரொம்ப நாளா ஏதாவது ஒரு தெய்வ ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த தெய்வ ஸ்தலத்துக்கு சென்று வரக்கூடிய அனுகூலங்களை ஏற்படுத்தும். விரயங்கள் கட்டுக்குள்ள வரும். விரயசானத்தை குரு பாக்குறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் நல்லதுக்கு செலவு பண்ண முடியல, 10 லட்சம் சேர்த்து வச்சிருந்தேன் கடைசியில யாரோ கேட்டாங்கன்னு கொடுத்தேன், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பீரியட்ல நிச்சயமாக அவர்களுக்காக ஏதாவது ஒரு உடைமைகளை அவர்கள் வாங்கியே தீருவார்கள். இந்த 71 நாள்ல மேஷராசிக்காரர்கள் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன குண்டுமணி தங்கமோ அல்லது ஒரு சின்ன சொத்தோ அல்லது ஒரு உடைமையோ, ஏதோ ஒரு பைக்கோ காரோ, அவர்கள் எதையெல்லாம் செல்வம் என்று கருதுகிறார்களோ அல்லது எந்த விஷயங்கள்லாம் தான் கூட இருந்துட்டா சந்தோஷம்னு அவங்க நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அவர்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தே தீருவார்கள் அப்படின்னு. நிச்சயம். அந்த மேஷராசியில பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? மேஷராசிக்காரர்களை பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய மேஷராசிக்காரர்கள் பெண்களை நீங்க விசாரிச்சு பாருங்க, செல்ஃப் மேடா தான் அவங்க எல்லாருமே வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா ஒரு சுய கௌரவமா இருக்கும். சோ தன்னோட வாழ்க்கை பாதையை தானே செதுக்கி வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடந்த காலகட்டங்கள்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பீரியட்ல குறிப்பா இந்த பிசிஓடி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அந்த குருவோட பார்வை, ஏன்னா விருச்சிக ராசியின் மீது குரு 8ஆம் இடத்தை பாக்குறதுனால அந்த மேஷத்துக்கும் விருட்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாதான். 2 வீடு நீங்க வச்சிருக்கும் பொழுது எந்த வீட்டுல செழிப்பா இருந்தாலும் அது நம்ம வீட்டுக்கும் அந்த பலன் வரும். அந்த அடிப்படையில அந்த பெண் பிள்ளைகள், அதுவும் குறிப்பா 8ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்துல மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கும். ஆணுக்கு கூட 7வது வீடு தான் மனைவி, பொம்பளை பிள்ளைக்கு 8வது இடம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பா அவர்களுக்கு பெரிய பலம் பொருந்தியதாக இருக்கும். குறிப்பா திருமண வாழ்க்கையில் பல்வேறு வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த 8ஆம் இடத்து பார்வையினுடைய அமைப்பு ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதா இருக்கும். தொழில் செய்யக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நிறைய தொழில்ல இவர்கள் ஈடுபட்டு அதுல ஒரு பெரிய லாபம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பல பேர் வந்து ஐடியாஸ் வச்சிருப்பாங்க,
அந்த ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமலே தவிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்வெஸ்டர் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இன்வெஸ்டர் கிடைச்சாலும் வீட்டுல இருக்கிறவங்களே முட்டுக்கட்டையா இருப்பாங்க. உனக்கு ஏன் இது ஏன் நீ செய்ய போற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மேஷராசியை நீங்க அடக்க முடியாதுங்க சார். நீங்க என்ன விஷயங்களை பண்ணி வச்சிருந்தாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நிச்சயமாக சாதித்தே தீர்வார்கள். இந்த நாளுல உச்சமடைகிறதுனால, தொழில் சாணத்தை உச்சமடைகிறதுனால பெண்களுக்கு தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய அனுகூல பலத்தை நிச்சயமாக தரும். நிச்சயமா நம்ம எல்லா பெனிஃபிட்ஸும் சொல்லிட்டோம். எதுல உங்க கவனமா இருக்கணும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால அது புத்திர தோஷத்தை கோச்சாரப்படி ஏற்படுத்தும். அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்துக்கு கூட பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க பிள்ளைகள்கிட்ட வயசு பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்களை நெருக்கிறன்னு சொல்லி தேவையற்ற அழுத்தங்களை கொடுக்க கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல அந்த பிள்ளைங்களை அப்ரோச் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் யாராவது வச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தை விளையாடுனா கூட சரி, படிக்கட்டுல இறங்கினாலும் சரி, ஒரு சின்ன தண்ணியில கை வச்சாலும் சரி, அதுல கொஞ்சம் அவர்கள் கவனமா பாத்துக்கிறது நல்லது. பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், அதெல்லாம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால அந்த பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் 1க்கு 4 தடவை சொத்து பிரச்சனை ஏதாவது வந்தா கூட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது மேஷராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும்னா 11ஆம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இப்ப சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் லாபம் வந்தாலும் அதை எந்த வழியில செலவு பண்ணணும் அப்படின்றத மட்டும் அவங்க தெளிவா முடிவு பண்ணி வச்சுட்டாலே போதும். இந்த வாட்டி ஒரே ஒரு அட்வைஸ் மேஷராசிக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கி அவங்க செய்யாம இருந்தாலே போதும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இது பெரிய அட்வைஸ் அவங்களுக்கு. ஆமா, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க சாமி. நான் வழிபாடு பண்றதுக்கு இந்த 73 நாளுக்கு வழிபாடு பண்ண இன்னும் சிறப்பா வர மாதிரி இருக்கும் இல்லையா? எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு கேட்டாங்க, நம்ம என்ன சொல்றது? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராசிநாதனே முருகப்பெருமான். முருகருடைய பாதத்தை இந்த 71 நாட்கள் அவர்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாலே போதும், நிச்சயமா பெரிய வளர்ச்சியை கொடுப்பாங்க. மலையின் மீது இருக்கக்கூடிய முருகனுடைய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில் போயிட்டு அறுமுக தீபம் ஒரு 6 தீபத்தை சரவணபவ அட்சரத்துக்கு ஏத்த மாதிரி, முருகா 6ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகத்துல எதிரி, சத்துரு, கடன், இந்த தொல்லைகள்ல இருந்து எங்களை காப்பாத்தி கொடுங்க, நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதா செஞ்சு கொடுங்க, என் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை கொடுங்கன்னு சொல்லி அந்த முருகனை மனமுருக வேண்டி ஒரு 6 தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே போதும். இந்த அதிசார குரு பயிற்சி மேஷராசிக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.